வணக்கம். பாவலன் வியூ சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இன்று நாம் உத்தராகண்டின் கார்வால் இமயமலையில் மறைந்திருக்கும் ஒரு அழகான இடமான சோப்தாவை பார்க்கிறோம். இந்த இடம் சிறிய சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஐரோப்பாவின் அல்ப்ஸ் மலைகளைப் போன்ற பசுமையான புல்வெளிகள், பனிமூடிய மலைகள் மற்றும் அமைதியான சூழல் இங்கு உள்ளது. இடம் எப்படி செல்வது? மாவட்டம் ருத்ரபிரயாக், உத்தராகண்ட். உயரம் கடல் மட்டத்திலிருந்து 2680 மீட்டர். அருகிலுள்ள நகரம் உகிமத், 28 கிமீ தொலைவு. பிரசித்தி பெற்ற யாத்திரை துங்கநாத் கோவில், உலகின் உயரமான சிவன் கோவில், சந்திரசிலா சிகரம். ஏன் சிறிய சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது? பசுமையான புல்வெளிகள், டியோரியாதல் ரோஹினி புல்வெளிகள் சுவிட்சர்லாந்தின் பசுமையான பகுதிகளைப் போன்றவை. இமயமலையின் காட்சி, நந்தா தேவி, திரிசூல், சௌகம்பா போன்ற மலைகளின் அழகான தோற்றம். அமைதியான சூழல், மணாலி அல்லது ஷிம்லா போன்ற இடங்களை விட குறைவான கூட்டம். பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள்: துங்கநாத் கோவில், 3680 மீ சோகஸ்மைலி. உலகின் உயரமான சிவன் கோவில். சந்திரசிலா சிகரம், 4000 மீ சோகஸ்மைலி, இமயமலையின் 360 டிகிரி காட்சி. டியோரியாதல் ஏரி, சௌகம்பா மலையின் பிரதிபலிப்பைக் கொண்ட அழகான ஏரி. காஞ்சுலா கோரக் வனவிலங்கு சரணாலயம், இமயமலையின் அரிய விலங்குகள் மற்றும் பறவைகள். சாகச நடவடிக்கைகள்: டிரெக்கிங், சோப்தா துங்கநாத் சந்திரசிலா, எளிதான டிரெக். கேம்பிங், விண்மீன்களின் கீழ் இரவை கழிக்கவும். பறவை பார்த்தல், இமயமலையின் தேசிய பறவை மோனல் மற்றும் பல வண்ண பறவைகள். பயண ஆலோசனை. சிறந்த நேரம்: ஏப்ரல் முதல் ஜூன் வரை பசுமையான காட்சிகள். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிக்காட்சிகள். ஜூலை முதல் செப்டம்பர் வரை சோகஸ்மைலி மழைக்காலத்தை தவிர்க்கவும். எப்படி செல்வது? விமானம் ஜாலி கிராண்ட் விமான நிலையம், தேராதூன், 220 கிமீ. ரயில் ரிஷிகேஷ், 200 கிமீ. சாலை ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவ்பிரயாக், ருத்ரபிரயாக், உகிமத், சோப்தா. தங்கும் வசதிகள்: பட்ஜெட் ஜேம்வியின் கெஸ்ட் ஹவுஸ், கேம்செக். ஹோம்ஸ்டே, கார்வாலி பாரம்பரியத்தை அனுபவிக்கவும். சோப்தா என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு அனுபவம். சாகசம், ஆன்மீகம் அல்லது இயற்கையின் அமைதியை தேடுபவர்களுக்கு இந்த இந்தியாவின் சிறிய சுவிட்சர்லாந்து ஒரு சிறந்த தேர்வு. நன்றி.